அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். 2025 வருடத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான், 5இல் சூரியன் புதன், 7இல் சனி சுக்கிரன், அஷ்டமத்தில் ராகு, 10இல் குரு வக்கரம், விரய ராசியில் செவ்வாய் பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறார். உங்களுடைய 5ஆம் இடத்தில் புது வருடம் பிறக்கிறது. அதாவது தனுசு ராசியில் புது வருடம் பிறக்கிறது. மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியில் சனி பகவான் கந்த சனி 7இல் உள்ள சனி 8ஆம் இடம் அஸ்தமத்திற்கு செல்கிறார். நல்ல உடல்நிலை, மனநிலை, பண வகையில் கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு விபத்துக்கள், விரயம், ஏமாற்றம், இனம் புரியாத கவலைகள் வந்து செல்லலாம். அஷ்டமத்து சனி என்பதால் ஆயுள் ஸ்தான சனி என்போம். பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் என்போம். தக்க பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். முடிந்தால் காரைக்கால் திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகிலுள்ள பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் வியாபாரிகள் அதிக முதலீடுகள் வேண்டாம். செய்கின்ற தொழிலில் நேரடி கவனம் தேவை. உடல் நலனில் அவ்வப்போது கோளாறுகள் வந்து செல்லும். பல்வலி, காது வலி, அடிவயிறு, கழிவு உறுப்பு, முதுகு தண்டுவடம், மூட்டுகள், நரம்பு உபாதைகள் வரலாம். ஆக மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும் சனி பெயர்ச்சியில் சனி பகவான் சரியில்லை. மே 15ஆம் தேதி நடைபெறும் குரு பெயர்ச்சியில் குரு பகவான் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் செல்கிறார். இதுவரை பட்ட கஷ்டங்கள், பண கஷ்டம், கடன் தொந்தரவுகள் குறையும். பழைய கடனை அடைப்பீர். கை நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அடுத்து ராகு கேது பயிற்சி மே 18ஆம் தேதி. ராகு பகவான் தங்களுக்கு 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்துக்கு வருகிறார். குரு பார்வை உண்டாவதால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது பகவான் தங்களுடைய ராசியிலேயே வருகிறார். சிம்ம ராசியில் கேது அமர்ந்தால் அடிக்கடி வயிறு பிரச்சனைகள் உண்டாகும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், உடல் நலனில் கவனம் தேவை. கலஸ்தரஸ்தானத்தில் ராகு என்பதால் அடிக்கடி கணவன் மனைவி ஈகோ பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட சண்டை போடுவது தங்களுடைய மன அமைதியை குறைக்கும். இரவு நேர பயணத்தை தாங்கள் தவிர்க்க வேண்டும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறலாம். அதற்காக பணம் நிறைய செலவு செய்யலாம். பழைய கடன்கள் இருந்தால் அதை திறமையாக அணைக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆக தங்களுடைய அரசியல் சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு உணர்ந்து செயல்பட வேண்டும். 3ஆம் நபர் பிரச்சனை ஆலோசனை சொல்றதும், யாருக்காகவும் வக்காலத்து வாங்குவதும் கூடாது. யாருக்கும் ஜாமீன் தரக்கூடாது. சிம்மராசி பெண்களுக்கு தேவை அடக்கம். வாய்ப்புறுப்பு இருக்கப்படாது. கர்ப்பிணி பெண்கள் முறையான பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பக்கத்து வீட்டிலும் கூட சிறு வாக்குவாதம் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய்விடும். ஆகவே பக்கத்து வீட்டிலிடம் பார்த்து பழகுங்கள். பொறாமை வந்து சேரும். வார்த்தைகளில் நிதானம் முக்கியம். திருமணம் ஆகாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் திருமணம் ஆகலாம். ஆக கோவிலுக்கு சென்றால் சனிக்கு அர்ச்சனை செய்யுங்கள். கேதுவுக்கு விநாயகரை வழிபடுங்கள். ராகுவுக்கு துர்க்கையை வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புதுப்பட வாய்ப்புகள் வரலாம். சின்னத்திரை வாய்ப்புகள் வரலாம். ஆடல், பாடல், நாட்டியத்தில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கலாம். மாணவர்கள் அவருடைய திறமையை உணர்ந்து படித்தால் நன்கு மதிப்பெண்கள் பெறலாம். சிலர் ஸ்போர்ட்ஸில் நல்ல
பாராட்டுதல் பரிசுகள் பெறுவார்கள். இறை வழிபாடு அவசியம். இந்த வருடம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.